ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேர் ஃபால் ஆகுறதுக்கும் ஹேர் தின்னிங் ஆகுறதுக்கும் உள்ள சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இது ஒரு 5 ஸ்டெப் ஆயுர்வேதிக் ரொட்டீன். இந்த 5 ப்ராசஸ் நீங்க கரெக்டா பண்ணாலே போதும். உங்களுக்கு ஹேர் ஃபால் அஸ் வெல் அஸ் ஹேர் தின் ஆகுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஹேர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் ஹோம் ரெமெடிஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே ரொம்ப பெஸ்ட் அண்ட் ஈஸி ரிசல்ட்ஸா உங்களுக்கு சீக்கிரமாவே வரும். நம்ம ஈஸியா ப்ராக்டிக்கலா பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது தான். ஃபர்ஸ்ட் ஒன் இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கறி லீஃப் சாப்பிடுறது, கருவேப்பிலைய சாப்பிடுறது. காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வெறும் வயிற்றுல ஒரு 5 இல்ல 6 கருவேப்பிலைய நீங்க மென்னீங்கனாலே போதும். அதுல இருக்கிற பீட்டா கெரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே உங்களோட உடம்புக்குள்ள போகும்போது அது உங்களுக்கு முடிய நல்லா கருகருன்னு வளரவும் செய்யும். முடி கொட்டுச்சு அப்படின்னா அதையும் ஸ்டாப் பண்ணும். அதோட உங்களுக்கு ஹேர் தின்னிங் ஆன ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடும். அதாவது எப்படி சாப்பிடணும்னா, சும்மா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அப்படியே டக்குன்னு முழுங்கிடக்கூடாது. ஒரு 42 டைம்ஸ் ஆச்சும் உங்க பல்லுல பட்டு அதை சூ பண்ணி மென்னு முழுங்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அது ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகி கரெக்டான எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். நீங்க குழம்புல இருக்கிற கருவேப்பிலை அப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஏற்கனவே அந்த சாம்பார்ல இறங்கி இருக்கும். ஸோ அதனால அந்த கருவேப்பிலை எல்லாமே நான் வேஸ்ட் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு உங்களோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ரெண்டாவது தண்ணி குடிக்கிறது. எதுல அப்படின்னா, காப்பர் இதுல தண்ணிய ஊத்திட்டு நீங்க அதுல குடிச்சீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு இருக்கிற அந்த காப்பர் கண்டென்ட் நம்ம பாடியில சேரும் போது முடி உதிர்தல நிக்கும். நைட் ஒரு காப்பர் பாத்திரத்துல நல்லா தண்ணிய ஊற போட்டு வச்சுட்டு அந்த தண்ணிய அடுத்த நாள் காலையில ஃபுல் த்ரூ அவுட் த டே நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற காப்பர் டிஃபிஷியன்சி சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு அது முடி வளர்றதுக்கு நல்ல உதவி பண்ணும். இது ஆயுர்வேதாலையும் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு சயின்டிபிக்காவும் இதை ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டெய்லி அந்த காப்பர் இதுல தண்ணி குடிக்கிறது. ஸோ காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறத நிறுத்திடுங்க. ஏன்னா இதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் தான் நிறைய ஆகுமே தவிர வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ காலையில எந்திரிச்ச உடனே நல்லா தண்ணி குடிங்க. கருவேப்பிலையே நல்லா வெறும் வாயில போட்டு மெல்லுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கனாலே ஃபுல்லாவே செம சூப்பரா உங்க ஹேர் நல்லா க்ரோத் ஆகுறது நீங்க கண்கூடா பார்க்கலாம். மூணாவது மோர். மோர்ல ப்ரோபயோட்டிக் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால அந்த மோர்ல நீங்க ஷாம்பு மாதிரி நீங்க ஹேருக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரோபயோட்டிக் உங்க ஹேரோட ஃபாலிக்கிள்ஸ்ல கீழே வரைக்கும் உங்களுக்குள்ள தொலைகளுக்குள்ள போய் ரூட் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஹேரா வெளியில கொண்டு கொடுக்கும். ஸோ நீங்க கீழே கட் பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மோர்ல நீங்க கொஞ்சம் சின்னமன் இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு தலை குளிக்கும் போது நல்லா போடணும். நல்லா போட்டு நல்லா ஹேரை மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது வேர்ல போய் இருந்து வேரை நல்லா வலுவாகும். ஸோ மோஸ்ட்லி முடி கொட்டுறதுக்கான பேசிக் ரீசன் வேர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏஜ் டெஃபிஷியன்சி இது எல்லாமே ஒரு ரீசனா இருக்குமே தவிர, ஆனாலும் உங்க வேர்க்கால் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு இதெல்லாமே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேர்க்கால்கள் வீக்கா இல்லாம நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனால ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால டெஃபினட்டா மோர்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு. ஸோ அதனால மோரை நீங்க குடிக்கவும் செய்யலாம், தலையிலையும் போட்டு நல்லா அலசலாம். இது ஆயுர்வேதால ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான மெத்தடு. ஸோ மோரோட நீங்க இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸும் நீங்க சாப்பிடணும். ஸோ அதுவும் நீங்க இன்டேக் உள்ளுக்க பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபாலை அதை கம்மி பண்ணும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் நாலாவது ஹேர் ஆயில். யூஸ்வலா சொல்ல போனா ஹேர் ஆயில் டெய்லி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா டெய்லி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சிட்டியில இருக்கவங்களுக்கு வெளியில ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் இருக்கும். பொல்யூஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டர்ட் டஸ்ட் எல்லாமே தலையில சேரும். ஹேர் ஆயில் ஜாஸ்தி வச்சுட்டு நம்ம வெளியில போனோம்னா
அது வந்து டேண்ட்ரஃப்க்கு ரீசன் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஸ்கேல்ப்ல நிறைய ஆயில் இருக்கும். ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா ஆயில் வச்சோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ஹேரை அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வீக்லி 2 தடவை மட்டும் ஆயில் வச்சா போதும். எந்த ஆயில்னாலுமே ஓகே. வெறும் தேங்காய் எண்ணெய் இல்ல மஞ்சிஸ்டா ரூட் போட்டது இல்ல வேம்பாலம் பட்டை போட்டது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேர் ஆயில் வந்து நீங்க வீட்டிலேயே தயார் பண்ணலாம். அந்த ஹேர் ஆயில வந்து வீக்லி 2 தடவை தலை குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் வச்சு நல்லா ஹேரை மசாஜ் பண்ணிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஹெல்த்தியா இருக்கும். நீங்க வந்து வெளியில போகும்போதும் கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம தலையில ஹேர் ஆயில் வச்சுட்டு நம்ம வெளியில போகலாம். ஸோ அதனால நம்மளுக்கு ஜெர்ம்ஸ் இது எதுவுமே வராது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 5th and foremost ஸ்டெப்பு கோம்பு. தலை சீவிக்கிற கோம்புல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல தாங்க ஃபுல்லாவே இருக்கு. தலை சீவிக்கிற கோம்பை பாத்தீங்கன்னா அதை எப்படி நீங்க சூஸ் பண்ணணும். நிறைய பிளாஸ்டிக் கோம்ஸ் சும்மா 5 ரூபா 10 ரூபாய்க்குலாம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கோம்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அதோட பல்லு பாத்தீங்கன்னா நிறைய இது ஷார்ப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கக்கூடாது, பிளண்டா இருக்கணும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் கோம்ஸ் எல்லாமே சூட்டபிள் ஆகாது. ஏன்னா நம்ம ஹேரோட ஸ்டாட்டிக் இது வேற, பிளாஸ்டிக்ல இருந்து வர ஸ்டாட்டிக் இது வேற. ரெண்டுமே சேரும் போது என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்க ஒரு உட்டன் கோம் சூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட். இதுல நீம் கோம்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க, அதுவும் சூஸ் பண்றது இன்னும் பெஸ்ட். அதே மாதிரி ரொம்ப அகன்ற வாயா இருக்கணும். பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளி தள்ளியும் உங்களுக்கு இருக்கணும். அதோட அந்த முனை வந்து ஷார்ப்பா இல்லாம பிளண்டா இருக்கணும். சோ நீங்க வந்து தலையில சீவும் போது நல்ல பல்லு வந்து உள்ளுக்குள்ள ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்ல ஒரு நாளைக்கு 2 தடவைக்கு நீங்க சீவி இது கோம்பை வந்து நல்லா சீவி எடுக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹேர்ல வந்து நல்ல மசாஜ் இது நடக்கும். அது வந்து நீங்க உடன் கோம்ப் யூஸ் பண்றதுனால இன்னுமே உங்க ஹேருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஹேர் கொட்டுறது வந்து நாளடைவுல கம்மியாகி ரொம்ப கம்மியா கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து 6th ஒரு எக்ஸாம்பிளா காமன் மிஸ்டேக் சொல்றேன். தலையில வந்து நீங்க ஹெல்மெட் போடுவீங்க. ஹெல்மெட் போடும்போது ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் போட்டுக்கோங்க. அடுத்தது நேரடியா சூரிய ஒளியை வந்து தலையில படுற மாதிரி வச்சுக்காதீங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு ஹேர் ஃபாலுக்கு முக்கியமான காரணம். பசுனையை வந்து டெய்லி காலையில எடுத்துக்கோங்க, ஹேருக்கு நல்லது. இந்த மாதிரி வந்து ஹேர் ட்ரையரை ஹேருக்கு பக்கத்துல நீங்க யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த காமன் மிஸ்டேக்ஸ்ல அவாய்ட் பண்ணீங்கனாலே ஹேர் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா வளரும். ஸோ இனி அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். until then bye.